வாசிக்கும் பழக்கமுடையவர்கள் மிகவும் எதிர்நோக்கும் சென்னை புத்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது. எண்ணற்ற தலைப்புகளில் கணக்கற்ற நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதால் புத்தக பிரியர்களுக்கு வரும் 9ஆம் தேதி வரை நாள்தோறும் திருவிழாதான். வீட்டுக்கு ஒரு நூலகம் இருந்தால் அது மனிதனுக்கு அறிவையும் கற்பனை திறனையும் மேம்படுத்த உதவும் என்று கூறுவார் காலஞ்சென்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அது சாத்தியமோ இல்லையோ, குறைந்த எண்ணிக்கையிலான நூல்களையாவது வாங்கி படிக்கும் எண்ணத்தை விதைத்த புகழ்பெற்ற சென்னை புத்தக திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. கீழ்ப்பாக்கத்தில் உள்ள புனித ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் இதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுற மெஷின்ஸ் கிட்டத்தட்ட 50 மெஷின்கள் POS மெஷின்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது போக நாங்கள் எங்களது உறுப்பினர் 700 அரங்குகள் வைத்திருக்கிறது. ஏறத்தாழ 550 உறுப்பினர்கள் அங்கே அரங்குகள் வைத்திருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு கிரெடிட் கார்டு மிஷின் பத்தாது, 2-3 வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே அதாவது டிஜிட்டல் மாதிரி கேஷ்லெஸ்ஸாக வாங்கவும் முடியும். இந்த வருட காட்சிக்கென சுமார் 700 அரங்குகள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். மறைந்த ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு உட்பட லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெறவிருப்பதாக பதிப்பகத்தார் கூறினர். வரலாறு சார்ந்த நூல்கள் அதிகமாக வருது. பிபின் சந்திராவுடைய மத்திய கால இந்தியாவுடைய வரலாறு புத்தகம் வந்திருக்குது. இப்போ ஒரு பூனாச்சி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நாவல் வேறு எழுதியிருக்காரு. அப்புறம் ஸ்டாலின் ராஜாங்கம் ஆணவ கொலைகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கரண் டிசுவை பற்றிய ஒரு கட்டுரை தொகுப்பு. அது தமிழில் முதல்ல பேசின புத்தக வடிவில் வந்த முதல் பேசின புத்தகம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புதிய தலைப்புகளில் ஏராளமான நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்படவிருப்பதாகவும் அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். வாசிப்பு ஒரு மனிதனுக்கு தேடலை விரிவுபடுத்தவும் அதே போன்று தங்களுடைய ஆளுமையை மேம்படுத்த வாசிப்பு அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் வாசிப்பாளர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய இந்த புத்தக கண்காட்சி தயாராகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ராஜ்குமார்.